பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா அரிசி வச்சு இன்றைக்கி இட்லி தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் குறைவிட்டு சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இட்லி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் இட்லி அரிசி, 1 கப் மாப்பிளை சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாப்பிளை சம்பா அரிசி யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இந்த அரிசியோட பேரை வச்சு தெரிஞ்சுக்கலாம். புது மாப்பிள்ளை எல்லாமே இந்த மாப்பிளை சம்பா அரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்கிறது இதை பேரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புது மாப்பிள்ளை மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இந்த அரிசியை நம்ம வாரத்தில் 2 அல்லது 3 முறை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சுகருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, நரம்பு மண்டலத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, அனிமிக்காக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க. வயிற்று புண்ணை ஆற்றுங்கிறாங்க. எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது. இதுக்கு நம்ம 1/2 கப் உளுந்தும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நல்லா நம்ம எப்படி இட்லிக்கு ஊற வைப்போமோ அதே மாதிரி அலசிட்டு இட்லிக்கு ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாப்பிளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா தீட்டப்படாத அரிசிங்கனால இதில் மாவு அரைச்சி நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி புளிச்சிரும். மாவு ரொம்ப புளிச்சிரும். அதனால் இதை நல்லா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாப்பிளை சம்பா அரிசி உங்களுக்கு ஆட்டும் போதே தெரியும், தண்ணியை நல்லா இழுத்துக்குங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தெளித்து நம்ம ஆட்டணும். அதே மாதிரி மாவு கரைச்சி வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இழுத்துக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே விட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணியை நல்லா இழுத்துட்டு நல்லா இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வருது. ஸோ இப்போ இதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் ரெடி பண்ணேன். காலைல எழுந்திரிச்சு ஒரு சின்னதாக ஒரு வெங்காய சட்னி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறமா தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி, சிம்பிளான ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டேன். இந்த இட்லிக்கு எல்லாமே மேட்சாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி சரி, சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா புதினா சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையும் சூப்பராக வந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. தோசைக்கு அருமையாக வருது. அவ்வளோதான். கொஞ்சம் இப்போ தக்காளி அப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். சட்னிலாம் தாளிக்கல, சிம்பிளாக தான் நான் செஞ்சேன். இப்போ மறுநாள் காலையில் நல்லா மாவு நல்லாவே பொங்கிருச்சு. ஸோ கரெக்டான பதத்தில் பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா மாவு கலக்க மாட்டோம். மேல் மாவு அப்படி பொங்கி வந்திருக்கா, அந்த மேலே உள்ள மாவை மட்டும் இட்லி ஊற்றிட்டு அடி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்குவோம். ஸோ நாங்கள் உளுந்து கம்மியாக சேர்த்து அரைக்கிறனால மேல் மாவில் பொங்கி வருது பார்த்திங்களா, அதில் தான் அதிகமாக உளுந்து இருக்கும். ஸோ அதில் இட்லி ஊற்றினா இட்லி சாஃப்டாக இருக்கும். அடி மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். நாங்கள் வெந்தயம் சேர்க்குறனால தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாவு. ஸோ மேல் மாவில் இட்லி ஊற்றும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 in 1 இந்த மாவு இட்லிக்கும் ஊற்றிக்கலாம், தோசைக்கும் செஞ்சுக்கலாம். சில பேர் உளுந்து நிறைய போட்டு ஆட்டுவாங்க. சில பேர் வெந்தயம் சேர்க்க மாட்டாங்க. உளுந்து மட்டும் போட்டு ஆட்டுறவங்க ஃபுல்லாகவே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் அந்த மாவில். பட் இதில் நான் கொஞ்சமாக உளுந்து சேர்க்குறோம், ப்ளஸ் வெந்தயம் சேர்க்குறனால மேல் மாவில் இட்லி ஊற்றிட்டு அடி மாவில் தோசை ஊற்றிக்கலாம். நான் 2 கப்புக்கு 1 கப்பு தான் மாப்பிளை சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். இதே உங்களுக்கு சுகர் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்க நீங்கள் இதிலையே வெறுமனே கூட நீங்கள் இட்லி செஞ்சுக்கலாம். இல்லாட்டி 1 கப்புக்கு 2 கப்போ அல்லது 3 கப்போ மாப்பிளை சம்பா அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் இட்லி ஊட்டி அடுக்கும்போது கீழே உள்ள 2 இட்லிக்கு நடுவில் மேல் இட்லியோட குழி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இட்லி ரைஸ் ஆகி வரும்போது மேல் தட்டில் ஒட்டாது. இந்த இட்லி மாவு எனக்கு நல்லா இட்லி நல்லா ரைஸ் ஆகி வந்துச்சு, நல்லா பெருசாகி வந்தது. இப்போ இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இட்லியை ஊற்றி டக்குன்னு எடுத்து வச்சாதான் அந்த இட்லி நல்லா சப்புன்னு அமுங்காமல் நல்லா புஷ்னு நல்லா குண்டாக வரும் இட்லி. இட்லியை உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா இட்லி தட்டில் இட்லி ஒட்டாமல் வரும். அதே மாதிரி தண்ணி தெளிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப சூடாக எடுக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த இட்லியோட அடிப்பகுதி நலையிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி பிளேட்டில் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி மேல் பக்கமும் தண்ணி தெளிச்சுக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய கரண்டிலையும் நம்ம தண்ணி நனைச்சிட்டு சுற்றி எடுத்திங்கன்னா ஓரளவு இட்லி ஒட்டாமல் வரும்.
செஞ்சிட்டோம். ஸோ இனிமேல் வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ளைக்கு சாதாரண இட்லி அரிசியில் இட்லி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இட்லி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கூரை வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.